ப்ரோ 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 இங்க பாருங்க இங்க நிக்குது. நீதானா? ஹலோ உள்ள போயிடுச்சுடா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பிளேஸில் வந்து இருக்கக்கூடிய இடம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான சம்பவமும் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து லேடி வந்து தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. ஸோ அந்த தூக்கு போட்டு இறந்த அந்த கயிறுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம வெங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதில் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அப்பயே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொன்னப்பே இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனைலாம் வரும் ப்ரோ, ஸோ பார்த்து சேஃபாக சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னா. அதுவும் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து உள்ளே வர்றதுக்கே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சை தாண்டி தான் இன்றைக்கி நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி நானும் அருண் நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். அண்டு நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பதட்டமாக இருக்கிறதுக்கு காரணமே உள்ளே நடக்கிற விஷயத்தை தாண்டி வெளியும் வந்து பார்த்திங்கன்னா பல சிக்கல் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நிமிஷம், இதில் இது என்னன்னா இது ரொம்ப வில்லேஜு. சிட்டினா கூட வந்து நாங்கள் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். இந்த ஊரில் வந்து சம்திங் யாருக்கும் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் அது இல்லாமல் இங்கே வந்து தற்கொலை நடந்த இடம்ன்றதுனால வேற எங்களுக்கு எதுவும் அவன் வெளியூர்லேருந்து வரவங்களால ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. சரி உள்ளே போகிறோம். டக்குன்னு உள்ளே போங்க, வெளியே நிற்கிறது சேஃப் இல்லை. என்னடா டார்ச் லைட்டு சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. பவராக இருந்ததுடா இவ்வளோ நேரம். இது பனை மரமா தென்னை மரமாடா? இது தென்னை மரம் தானா? நான் கூட எதுவும் உள்ள தானே. ஆமாம் மனுஷனான்னு கேட்டுக்கலாம் ப்ரோ. ஹலோ, உள்ளே யாராவது ஆள் இருக்கீங்களாப்பா? ஏய் அது பெயிண்டா? பெயிண்ட் தான்டா. கொலை பண்ணுறப்ப திருச்சி இருக்கும் போது இருக்குது. சீரியஸ் அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப. உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆள் தானே இருக்கீங்க எங்களை பயமுறுத்துறதுக்காக? நாங்கள் இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். எங்களுக்கு பயம் இல்லை. ஆள் யாராவது இருந்தீங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள், நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். வீடியோ கட் பண்ணிடுறான். ஓகே, நாங்கள் வீடியோ கட் பண்ணிட்டோம்ப்பா. யாராவது ஆள் இருந்தீங்கன்னா வரீங்களா வெளியே? ஆள் தான் வருவான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது என்ன பாம்பு? புயர் தான் ஆள் தான் யாரும் மிரட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்களா பயமுறுத்துறதுக்காக? வாய்ஸ் கேட்டால் ஆள் மாதிரியே தெரியலல்ல. வாய்ஸ் வியர்டாக தானே இருக்கு. அதான் வியர்டாக இருக்கு. அந்த சூசைட் பார்ட்டியாக இருக்குமோ? இங்கே தற்கொலை பண்ணி இறந்து போனீங்களே, உங்களோட ஆன்மா தான் இங்கே நடமாடுதா? நீங்கள் தான் எங்களை பார்த்தோன்னா சவுண்டு எழுப்புறீங்களா? எனக்குமா அப்படி தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதில் இந்த இடத்துல சூனியம் பண்ணியிருக்காங்க, பிளாக் மேஜிக். அந்த பிளாக் மேஜிக் வந்து பண்ண அந்த ஆன்மா இருக்குல்ல, அது குட்டி சாத்தணும் இல்லை எவ்வளோ எதுன்னு தெரியல, அதோட அட்டகாசமாக கூட இருக்கலாம் தான் தோணுது. ஏன்னா அதனால தான் இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா டெத்து வந்து பார்த்தோன்னா கண்டினியூ ஆகிருக்கு. இந்த இடத்துல நீ தான் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இப்போ ஒயிட் கலரில் எதுவும் சட்டுன்னு ஒரு ஷேடோ வந்துதுன்னா இங்கே பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம
நம்ம இந்த இடத்துல என்ன நடந்ததுன்ற ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிடலாம், ஓகேவா? கைஸ், ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு சின்ன ஃபேக்ட்ரி தான். இந்த இடத்த ஆக்சுவலாக இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து சரியாக போகாத காரணத்தினால அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேலரி கொடுக்க முடியாத பிரச்சனையால் இந்த இடத்துல என் பக்கத்தில் இப்போ வரியா நீ? ஸோ அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாதனால இந்த இடத்துல இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரி வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்டத்துக்கு போயிட்டனால இங்கே இருந்த அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்பவே வெக்ஸான ஸ்டேஜில் போயிட்டு அவர் இந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இதே இடத்துல அந்த ஓனரோட அனுபவம் இருக்குமோ? ஏன்னா நீங்கள் இல்லை சூசைட் தான் ஏதோ ஒரு அதான் ஊன்னு சொல்லணும். ஆமான்றதுக்கு ஊன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேட்டது. பின்னாடி தான் வருது. ஓனர் சார், நாங்கள் அப்பாவி, எங்களை எதுவும் பண்ணாதீங்க. யாரும் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. சரி, ஓகே. அப்படி கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதுதானான்றதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சா இப்போ இங்கே ஹலோ இல்லை கேப்சர் ஆகல. கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தேன், இப்படி சட்டுன்னு இப்படி உள்ளே பாஸ் ஆச்சு. ஓனர் சார், நீங்கள் தானா இந்த வேலையை பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு ஓனர் மாதிரி தெரியல. இந்த இடத்துல எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சது நீ தானே? இந்த இடத்தோட ஓனரையும் சாவடிச்சது நீ தானே? உன்னை தான் இந்த இடத்துல ஏவி விட்டுருக்காங்களா? உன்னோட கோவத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் காரணம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் கிடையாது. உன்னை வந்து தப்பான ஒரு ஆள் வந்து இங்கே தப்பாக கைட் பண்ணி உன்னை ஏவி விட்டுருக்காங்க. அதுக்காக நீ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 2 உயிரை பலி வாங்கியிருக்க. அது எனக்கு தெரிஞ்சு ஓனர் மாதிரி தெரியலடா. இந்த இடத்துல எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா சாவடிச்சது நீ தானே? மறுபடியும் முன்னாடி வர முடியுமா? அவரால் கேட்ட கொஸ்டின் தப்போ அவர் இல்லையா? அப்படி இல்லைன்னா இந்த ரீசெண்டாக இந்த இடத்துல தூக்கு மாட்டி இறந்தாங்களே அந்த பெண்ணோட ஆன்மாவா? அந்த பெண்ணோட ஆன்மாவா இருந்தீங்கன்னா என் முன்னாடி வர முடியுமா? ஓகே, நீங்கள் இருந்த அதே இடத்துக்கு நான் வரேன். தயவு செஞ்சு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல ஏவி விட்ட அந்த செய்வனை செஞ்ச அந்த ஆத்மாவோ இல்லை குட்டி சாத்தானோ இல்லை ஏவலோ அது இங்கே இருக்கியா? இல்லை, டோர்லேருந்து எட்டி பார்த்துச்சு ப்ரோ. டோர்லேருந்தா? இப்பயா? இப்போ எட்டி பார்த்துச்சு. நான் லைட் விஷயம் வந்து உங்கள் மூஞ்சுக்கு நேராக வச்சுருந்தேன், அதனால இதில் கேப்சர் ஆகிருக்காது. மறுபடியும் வந்துச்சு. மறுபடியும் வந்துச்சு. அங்கே பாரு. எந்திரிக்குது. நீ தான் அந்த செய்வனை வச்ச ஏவலா? நீதான் அந்த செய்வனை வச்ச ஏவலா?
அது வேற சீவனுக்கு இவன் இருக்குது, நீங்கள் என்ன அதை போயிட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க? இருறா. உனக்கு நாங்கள் இங்கே வந்தது பிடிக்கல தானே? சரியா? நாங்கள் வந்தது பிடிக்காதனால தானே இப்படிலாம் பண்ணுற? செம்ம எக்ஸ்ட்ரீமாக ஸ்வெட் ஆகுது. பின்னாடி யாரும் நடத்து வராங்கடா. என் பேக் சைட்லடா. இப்போ என் பின்னாடி சவுண்டு கேட்டுதுடா. லைட் அடிங்க, லைட் அடிங்க ஒரு நிமிஷம். லைட் அடிச்சுட்டு தான்டா இருக்கேன். அது தெரிய மாட்டேறா. ஃபோக்கஸில் பவரே போயிடுச்சுடா. நம்ம வந்து இப்போ தான் ஆன் பண்ணணும் கேமராவை. பறவை மயில் சவுண்டு கிடைச்சில்ல, ஏன்னா அங்கே மரத்தில் இருக்கிறதெல்லாம் புதுசாக மனிதன் நம்மட்டத்தை பார்த்தோன்னா கத்தும். கரெக்டாக. இப்போ மறுபடியும் கேட்குது. அப்போ ஆட்கள் யாராவது வெளில வராது. நானும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஆள் வரதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. ஏன்னா இந்த இடத்த யாராக இருந்தாலும் பார்த்தா பயப்படுறாங்க. யாராவது ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து இப்படி கிராஸ் ஆகிறப்ப பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே வரத்துக்கு வந்து யோசிப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருந்தால் உள்ளே வருவாங்க. இப்போ எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த இடத்துல இறந்து போன தூக்கு போட்டு இறந்து போன அந்த பெண்ணோட ஆன்மா இங்கே இருக்கனா இப்போ என் முன்னாடி வர முடியுமா? சிஸ்டர், நீங்கள் எதுக்காக இறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்ணாடி உடையுது ப்ரோ, உள்ள கண்ணாடி உடையுது ப்ரோ. இல்லை இப்போ இங்கே தான் பார்த்தோம். நம்ம அதுக்குள்ளே இங்கே வந்துருக்குது. எனக்கு அப்போலேருந்தே ஒரு மைல்டு டவுட்டு, மனுஷன் யாராவது உள்ள இருக்கானா? சிஸ்டர், நீங்கள் எதுக்கு வேற யாராவது ஜன்னல்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. சேஃப்டி தள்ளியே நில்லுங்க. எதுவுமே இந்த கூட பார்த்தோம். இந்த சைடில் ஒரு கதவு வச்சு பார்த்தீங்க, கதவு விட்டு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? உள்ள துணிலாம் நிறைய இருக்குதுடா. ஆள் இல்லை யாரும்? ஆள் இல்லைடா உள்ள. ஆனால் சில துணிலாம் இருக்குதுடா உள்ள. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இரு, ஏதோ பேர் எழுதியிருக்கு, சுரேஷா, ரோமன் சுரேஷ் இருக்கு. ரோமன் சுரேஷா யாருன்னு தெரியலையே. இங்கே பார்த்தா இந்த இடத்த யாரும் யூஸ் பண்ணுறாங்களா? ஏதோ ஒரு சைக்கோ யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கூட தான் இருக்குது. ஆமாம், ஏதோ பொருள்லாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். இங்கே பாரு, குங்குமம். பயபக்தியோட ஆளாக இருப்பானா? இங்கே போடுறா, சிவத்தில் போடுறா. என்ன இந்த சிவத்தில் போடுறா தூடா கையச்சு. சத்தியமாக மனசாக இருக்காங்க. இது என்ன பாருங்க, இங்கே பாருங்க. இந்த பூஜை அறையில் இருந்ததானே அந்த ரிச்சுவல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா? அதுவா? ஏய், இங்கே பாருங்க, விபூதி இருக்கு. சம்திங் ஏதோ தப்பு நடக்குது. இங்கே பாருங்க, கைலி வேஷ்டி சாமியார் கொண்டு வாங்க தானே. அப்போ அந்த செய்வனையை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து செஞ்சுருக்காங்களா உள்ளே? ஸ்பாட்டா? இது என்ன இங்கே பாருங்க. இங்கே போடுறா குங்குமம். சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வந்து அந்த மந்திர தந்திரங்கள் நிறைய நடந்திருக்கு. இவ்வளோ குங்குமம் இங்கே பாருங்க. தலைவாணி தானே இது? இங்கே போடுறா. புரியுது. எவ்வளோ நடந்திருக்கு. சம்திங் எதுவும் தப்பாக இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு என்ன டவுட்னா, இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு என்ன டவுட்டாக இருக்குதுன்னா, எனக்கு இப்போது அந்த பொண்ணு ரீசெண்டாக வந்து தூக்கு மாட்டி இறந்தால மேலே. அப்போது இந்த ரிச்சுவல் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் சூனி இங்கே ஏதாவது பண்ணிட்டு போயிருந்து அதனால் அந்த பொண்ணு இங்கே வந்து இறந்துருப்பாளா தூக்கு மாட்டி? ஏன்னா இது உள்ள ஆம்பளைங்களே வரதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னா தூக்கு மாட்டி இறந்துருக்கா. அவளோட ஆன்மா இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு அதுவே சந்தேகமாக இருக்குது. அது தெரியுமா உனக்கு? இல்லை, அது ஏன்னா ஒரு ஆன்மா ஒரு செய்வினையால் பாதிக்கப்படுதுன்னா அந்த ஆன்மாவோட கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னா அந்த செய்வனை வந்து பார்த்தோன்னா அது தாக்குச்சு இல்லை, அதோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த இறந்து போன பொண்ணு கரெக்டாக கேட்குது. ஸோ இது அந்த செய்வனை வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்கல்ல, அதோட குட்டி சாத்தான அந்த மாதிரி ஏவலாக இருக்குல்ல, அதோட ஆட்டமாக கூட இருக்கலாம். இது நம்மளை வந்து பார்த்தோன்னா தப்பாக கைட் பண்ணி இந்த இடத்துலேருந்து வேறு ஏதோ வந்து பண்ண பார்க்குது நம்மளையும். இவ்வளோ நேரம் வரல. நீங்கள் அந்த குட்டி சேத்தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. பேட் ஸ்மெல் வருது.
பின்னாடி பாருங்க. ஹலோ, இருக்கா? யாரும் இல்லை. நாய் குலைக்குதா? நாய் குலைக்குது, அதே சரி. கைஸ் எனக்கு கிட்டத்தட்ட செம்மையாக ஸ்வெட் ஆகுது இந்த இடத்துல. அவ்வளோ பேனிக்கில் தான் இருக்கிறோம் நாங்கள் 2 பேருமே. ஏன்னா இந்த இடத்துல நடக்கிறது எதுவுமே வந்து சரியாக படலை. இந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆனால் அந்த இது உடைக்கிறேன். ஹலோ, உனக்கு தான் அவ்வளோ பவர் இருக்குல்ல, நீ தான் ஏவல்லாம் குட்டி சாத்தானா என்ன? நீ வந்து பார்த்தனா அந்த பெண்ணோட உருவத்தில் வந்து எங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறியா? நீ எங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறதுன்றது எங்களுக்கு நல்லாவே உணர முடியுது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது. நிறைய இடத்துல நாங்கள் இதே மாதிரி போயிட்டு வீடியோ பண்ணியிருக்கோம். நிறைய ஆன்மா கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். உன்னோட இந்த தந்திரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்ட மாட்டோம். அந்த ஏவலோ குட்டி சாத்தானோ யாராக இருந்தாலும் சரி, நீனு உன்னோட ஒரிஜினல் உருவத்தில் என்கிட்ட முன்னாடி வா. ரியாக்ட் பண்ணுறா? ஆமாம். அப்போ கன்ஃபார்ம் வருது. அது கோவம் வருது. வா. உனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி, உன்னால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீ எப்படி வேணால் ஏமாற்றலாம். உன்னோட ஏமாத்துற வித்தைக்கெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஏமாற மாட்டோம். ப்ரோ 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 அந்த கேட் ஆடுனுச்சு. இப்போ அந்த கேட் ஆடுனுச்சு லைட்டாக. அடிச்சா? அந்த ப்ளூ கலர் கேட்டு பின்னாடி பின்னாடி. ஆமாம், நிறைய இருக்க போல. நீ இந்த இடத்துல பல பேரை வர வச்சு சாவடிக்கிறேன்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வீட்டு இருக்கு. அதான் எனக்கும் புரியல. அதுக்கிட்ட மாட்டிக்க கூடாது. இல்லை, எனக்கு வந்து இப்போ இந்த விஷயம் எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்படா இங்கேருந்து போகணும்னு தோணுது. ரொம்ப பக்கப்புக்குன்னே இருக்குது, டிஸ்டர்ப்டாகவே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. மேலே போய் பார்க்கணும். மேலே போய் பார்த்து அந்த பொண்ணு இறந்தால, அந்த பொண்ணு இறந்ததுக்கு வேறு ஏதாவது அதோட திங்ஸ் ஏதாவது இருக்குதான்றதை பார்த்தாங்க நம்ம. அந்த பொண்ணு கூட ஆனால் தயவு செய்து எந்த திங்ஸையும் தொட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளும் பிடிச்சிக்கிச்சுன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக. ஏன்னா அது நம்ம ஏதோ ஒன்று டச் பண்ணால் தான் ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அதை நான் கிளைமேக்ஸில் கரெக்டாக பண்ண போகிறேன். என்ன பண்ணுறீங்க? கிளம்புறப்ப அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு நான் என்ன பண்ண போகிறேன்றது. ஓகே சார். பார்த்துக்கலாம். அதான் தெரியுது. ஒரு புதராக இருக்குது. ப்ரோ ப்ரோ பார்த்து ப்ரோ, நல்லா லைட் அடிச்சுக்கோங்க. பாம்பு பார்த்து இருக்க போது. இல்லை, எங்கிட்ட வழி இருக்கா? இப்படி தான் போகணுங்களா? ப்ரோ 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 இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. நிற்கிறேன். நீதானா? ஹலோ, என்ன பேசுறா? தெளிவாக பார்த்தா பக்கத்தில் நானும் தாங்க பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் இப்படி கிராஸ் ஆகிறப்ப தெரியவே இல்லைடா. அது
எப்படி பட்டுன்னு வந்து எனக்கு என்னமோ அது நம்ம பக்கத்தில் கூடயே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி தான் போகணும் நம்ம மேலே போகும். அப்படியே இந்த டாஸ் வச்சுருக்கோம். பார்த்து குனிஞ்சு வா முள்ளு செடி. அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்த அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன் நான். மேலே என்ன நடக்க போதே தெரியல. பாருங்க, இதுக்கு மேலே வந்து போகிறப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம மைண்டே மாறலாம், டைவர்ட் ஆகலாம். சரியா, மைண்டை மட்டும் உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுக்கோ. தூக்கு போட்டு கயிறாது அறுத்துருக்காங்க, தெரியுதா? ஓ மை காட், அறுத்துருக்காங்க. அதை அறுத்து தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த ரூம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, தெரியுதா? செம்ம ஹீட்டாக இருக்குது. கீழே விட வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் ரொம்ப அனலாக. ஏதோ ஒரு பேட் வைப்பாக இருக்குங்க இங்கே, சத்தியமாக சொல்கிறேன். தெரியுது, அது ஃபீல் ஆகுது. அதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பேட் வைப்பாக இருக்குது, முடியல, டென்ஷன் ஆகுது, ஏதோ ஒரு டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம மேலே வர்றப்பே எனக்கு அந்த வைப்பு வந்து பார்த்தோன்னா அது தோணுச்சு. அதனால தான் மேலே போனோடனே நம்ம மைண்டே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சாட்சி வச்சுருக்கேன். இந்த இடத்துல சூனியம் பண்ணனால இந்த இடத்துல இருக்க நல்ல சக்தி வந்து பார்த்தோன்னா இருக்காது. குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கட்டு போட்டு தான் வந்து பார்த்தோன்னா அந்த விஷயத்தெல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல கடவுள் சக்தி இருக்காது. ஏன்டா பகீர்னு ஆயிடுச்சுடே. ஏன்டா இல்லை, எனக்கு மைண்டே இல்லை, எதுவும் கையில் கூட பிடிக்க முடியல. இங்கே பாரு, அதுவுமே வெள்ளை வேட்டி ஃபுல்லாக துணிட்டி ஒரு புடவை இருக்குது. இதில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்க காலடி மணி, அவங்க யூஸ் பண்ண துணிமணி எடுத்துகிட்டு தானே இந்த பிளாக் மேட்சிக் மேக் பண்ணுவாங்க. அதுதான் நினைக்கிறேன். ஒருவேளை என் மைண்டுக்கு அதான் ஓடுது. இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு வந்து பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களோட துணியாக இருக்கும்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அவங்க யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்கன்றீங்களா? அது எப்படி அப்படி இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையுமா கலைச்சி கலைச்சா போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பாரு, இங்கே வா, இங்கே பாரு, தெரியுதா? அதேமாரி வெள்ளை துண்டு, வெள்ளை வேட்டி, அங்கே பேர் ஆரஞ்சு துண்டு, ஆரஞ்சு வேட்டி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க? இந்த பிளாக் மேஜிக் ஆளுங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த ரிச்சுவல் பண்ணுறப்ப அவங்க பயன்படுத்தக்கூடிய வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ் கோடு மாதிரி இது. அது எங்கேயோ போட்டு போவாங்க. அப்படி இருந்தாலும் ஆமாம், அவங்கள வந்து அது பின்தொடர்ந்து அதனால அதை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல விட்டுட்டு போகிறாங்க. சரி ப்ரோ, கீழே போகிறோம். அந்த இடம் ரொம்ப அனலாக இருக்குது. இல்லை கீழே போயிடலாம் வா. இங்கே போய் இங்கே போகிறோம். ஓ மை காட், சின்ன குழந்தை குழந்தை கை தானே இது? தெரியுது பாருங்களா, என் கை தெரியுது. குழந்தையோட கை தான். பச்சை புள்ளி ப்ரோ எதுவும் பச்சை புள்ளி எடுத்துகிட்டு வந்து எதுவும் தப்பு பண்ணியிருப்பாங்களா? அது என்ன தெரியல. நீங்கள் வேறு ஆரம்பத்தில் சுட்டி தரணும். இங்கே பாடுறா, இங்கேங்களா? தெரியுது. ஒரு குழந்தை இவ்வளோ ஹைட்லாம் போகாதுடா மேலே. இல்லை, பலி கொடுத்துருப்போம். காலு, குழந்தை கால் தானே இது? ஆமாண்டா, கரெக்டா, குழந்தையோட காலு. கால் வச்சு இது. ஏன்னா கையச்சு வந்து பார்த்தோன்னா இப்படி நீட்டாக இருக்குது பாருங்க. இதில் அந்த பாதத்தோட இது விரலோட இதை அச்சு மட்டும் இருக்குது. பாதம் குழந்தையோட காலில் எப்படி ரொம்ப சாதாரண மனுஷன் இல்லை ப்ரோ. இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறவன் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் நார்மல் மனுஷன் இங்கே வந்துட்டு போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கே துணிமணியை போட்டவன், இந்த கைகாலோட அச்சு, இவெல்லாம் ரொம்ப நாசத்தனமான வேலை செய்கிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இங்கே போய் வவ்வால் பாரு, இங்கே தான் தெரியுதா? நெகட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா இங்கே தான் அதிகமாக இருக்குது. எனக்கு எல்லாமே வந்து குழந்தையோட கை தாண்டா வச்சிருக்கு. புரியல ப்ரோ, இங்கே இருக்கா நம்ம? ஏன்னா இது நிறையா பேட் வைப்பு. நம்ம இங்கேருந்து வர ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் வேறு பண்ணணும். இது நம்மளை பின்தொடர்ந்து ட்ராவலில் எதுவும் நம்மளுக்கு ஆகிடக்கூடாது. சரிவா, கிளம்பலாம். ஆக்சுவலாக இது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இன்னும் நான் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. குழந்தை
குழந்தை அழுகுற வாய்ஸ் கேட்குதா? எனக்கு தான் கேட்குது. குழந்தை அழுகுற வாய்ஸ் கேட்குது. பாப்பா இங்கே இருக்கியா? ஹலோ. ரொம்ப 6 மாதம் 7 மாதம் குழந்தையா இருந்தால் நம்ம பேசுறது கூட அதுக்கு புரியாது. இல்லை அது ஓகே. ஆனால் அது ரொம்ப பிஞ்சு குழந்தையோட கை வச்சு தான் பாரு. அதுதான் சொல்கிறேன். பிஞ்சு குழந்தையோட கை வச்சு தான் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது வாய்ஸ் கேட்டுது இப்போ அழுகிற வாய்ஸ். பார்த்துலாம் உள்ள தானே கண்ணாடி தூள் தானே இப்போ. ஆமாம் கண்ணாடி தூள் உடச்சு மொபைல் வேறு சுற்றிக்கிட்டே இருக்கிறவா நம்ம சுற்றிட்டே இருந்தோம். பாருங்க புரியுதா? எனக்கு இதை பார்த்தோன்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ப்ரோ சத்தியமா. சரி வா வா வா. வாசம் உள்ளதோ குழந்தை வயசு தான் கேட்குது. பாப்பா சவுண்டா குழந்தை அழுகுதுக்கா. இங்கே வேறு ஏதோ வந்து பார்த்தோன்னா நடக்குதுடா. மேபி இந்த குழந்தையோட வாய்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா அழுகிற மாதிரி கொடுத்து நம்மளை டைவர்ட் பண்ண தான் இருக்கிற மாதிரி. வேணாம் வா கிளம்பு வா. இன்னொரு நாள் வரும்ப்பா. மேலே இருந்தால் சவுண்டு இவையும் கேட்குது. பார்த்துக்கலாம். மனசு வேறு சரியில்லை. அந்த குழந்தையோட கை கால் வச்சுலாம் பார்த்தோம்ல, அதுலேருந்து ஒரு மாதிரி மனசு சரியில்லை. சரி வா. பார்த்தியா காலை பிடிக்குதுடா இது. புரியுது. இந்த இடத்த விட்டு நம்மளை போவே விட மாட்டேது. வா நம்ம கிளம்பிடுவோம். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்க வந்த விஷயம் வேறு. ஆனால் இங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேறு. ஒயின்ற மாதிரி இல்லை, ஓய் ஓயின்னு ன்ற மாதிரி இருக்குது. பாரு கேட்குதா? கேட்குது தெளிவாக கேட்குது. சரி ஓகே கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு மறுபடியும் வரோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேறு ஒரு மாதிரியான சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அது என்ன ஏதுன்றதை என்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ நாங்கள் இந்த இடத்துல கிளம்புறோம். அருண் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட்.